ஹாய் ஹலோ நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நியூஸை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பார்லிமெண்ட்டில் அடித்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பிரச்சனைகளை வந்துட்டு தொடர்ந்து முன்னிறுத்தி தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்காக வாய்ஸ் ஓவர் பண்ணி யங்ஸ்டர்ஸ் கிட்ட தனக்குன்னு சொல்லி ஒரு ஃபேன் பேஸ் வச்சுருக்கக்கூடிய பொலிட்டீஷியன் அப்படின்னா அது ராகவ் சதா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராகவ் சதாவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட்ரி மட்டும் இல்லாமல் ஆம் ஆத்மி கட்சியிலையும் ஒரு முக்கியமான முகமாக இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 15-20 வருஷங்கள் வந்துட்டு அந்த கட்சிக்காக தொடர்ந்து பாடுபட்டு இருந்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட இருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களுடைய துணைத் தலைவர் பதவி அப்படின்றத கட்சி புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்பயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னடா கட்சிக்காக வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர்கிட்ட இருந்து மாநிலங்களவை தலைவர் பதவியை கொடுக்குறாங்களே அப்படின்ற கொஸ்டின் வரும்போது இல்லை அவர் வந்துட்டு பிஜேபியில் சேர்றதுக்கான எல்லா வேலைகளையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, அதனால தான் தலைமை இப்படி ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய தகவல்களும் வெளிவந்துருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் பரபரப்பான கட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராகவ் சதா மட்டும் இல்லாமல் ராகவ் சதாவோட சேர்ந்து 7 எம்பிக்கள் பாஜகவுக்கு தாவறதுக்கான முயற்சிகளில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ராகவ் சதாவும் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சந்தீப் பதக், அசோக் மிட்டல் இவங்கெல்லாம் வந்துட்டு அஃபீஷியலாகவே பாஜகவில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு 4 எம்பிக்கள் வந்துட்டு பாஜகவில் ஜாயின் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் அப்படின்றதும் போயிட்டு இருக்காங்க. டெல்லியை தாண்டி பஞ்சாபை தாண்டி ஆம் ஆத்மி கட்சியை தேசிய லெவலில் ஒரு பெரிய கட்சியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கெஜ்ரிவால் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கும்போது ராகவ் சதா போட்டுக்கக்கூடிய ஒரு ரிவைஸ் கியர் அப்படின்றது சர்வதேச அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம விலாவாரியாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்திருந்தீங்க, புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ திடுதிப்புன்னு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து மாநிலங்களவை துணைத் தலைவர் பதவி அப்படின்றதெல்லாம் கொடுக்கல. கெஜ்ரிவால் தரப்புக்கும் நம்ம ராகவ் சதா இருக்கார் இல்லையா, அவர் தரப்புக்கும் வந்துட்டு ரொம்ப நாளாகவே ஒரு பனிப்போர் அப்படின்றது போயிட்டே இருந்திருக்கு. அதை தாண்டி வந்துட்டு இந்த மதுபான கொள்கை ஊழல் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஆம் ஆத்மி கட்சி மேலே வைக்கப்பட்ட ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த குற்றச்சாட்டுலேருந்து நீதிமன்றம் வந்துட்டு அவர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா மணிஷ் சிசோடியாவையும் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப பெரிய கொண்டாட்டங்கள் அப்படின்றது ஆம் ஆத்மி சார்பில் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. அதுலேயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராகவ் சதா பெரிய அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணல. அதை தாண்டி வந்துட்டு கட்சியிலேருந்து வந்த உத்தரவுகள், கட்சி போட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது எதையுமே வந்துட்டு ராகவ் சதா ஃபாலோ பண்ணாமே இருந்திருக்காரு. அப்பையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சி தலைமை வந்துட்டு அவர் மாதிரி பெரிய ஆக்ஷன்ஸ்லாம் எதுவும் எடுக்கல. ஆனால் அவர் பாஜகவில் சேர போறாரு அப்படின்ற நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்துட்டு அதிரடியாக அவருடைய துணைத் தலைவர் பதவியை புரிஞ்சிட்டு அவரை இனிமேல் பார்லிமெண்ட்ல பேச கட்சி சார்பில் அனுமதிக்க வேணாம் அப்படின்ற லெட்டரும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இருந்தாலும் வந்துட்டு ஆம் ஆத்மி அவரை எம்பியா தொடர வச்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்பயே வந்துட்டு ராகவ் சதா பார்த்தோம் அப்படின்னா நான் மக்களுக்காக பேசினேன், மக்களுக்காக பேசுனதை தவிர நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன நீங்க வந்துட்டு அமைதியாக்கிடலாமே தவிர உண்மையை தோற்கடிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாரு. ஸோ இன்னைக்கு காலையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சந்தீப் பதக்கும், அசோக் மிட்டல், ராகவ் சதா இவங்க 3 பேருமே வந்துட்டு ட்ரஸ்ட் பீப்புள்ஸை மீட் பண்ணுறாங்க. அப்போ ராகவ் சதா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நான் வந்துட்டு 15 வருஷமா வேறப்ப எல்லா செஞ்சு வந்துட்டு என் கட்சியை வளர்த்தேன். அன்னைக்கு வந்துட்டு நான் உழைக்கும் போது கட்சி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கட்சியை வந்துட்டு ஊழலால நிரம்பி வருது. இதை தாண்டி வந்துட்டு கொள்கைகளா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு நிறைய விஷயங்கள் கட்சிக்குள்ள மாறிடுச்சு. கட்சியே ஒரு சுயநலமான ஒரு கட்சியா மாறி இருக்கு. நாட்டுக்காக உழைக்கணும் அப்படின்றத தாண்டி கட்சிக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல வருஷமாவே வந்துட்டு தப்பான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் நானு அப்படின்னு சொல்லி எனக்கே தோண ஆரம்பிச்சிருந்துச்சு. ஸோ இதனால வந்துட்டு இந்த தப்பான இடத்த விட்டுட்டு மக்களுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த இடத்துக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிஜேபியை இன்டைரக்டா சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் வரும், அப்போ ராகவ் சதா இனிமேல் வந்துட்டு எம்பி கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் ராகவ் சதா தன்னுடைய பில்லியன்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவோ எம்பியோ
ஒரு பதவி காலத்தில் இருக்கும் போதே இன்னொரு கட்சிக்கு தாழ்னாங்க அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலயமா அவங்களுடைய எம்பி பதவி எம்எல்ஏ பதவி பறிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அட் த சேம் டைம்ல ஒரு கட்சியில இருக்கக்கூடிய எம்பிக்கள்ல 3/2 பங்கு, இப்போ வந்துட்டு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 6-7 எம்பிக்கள் வந்துட்டு அந்த கட்சியை விட்டு வேற கட்சிக்கு மாறுறாங்க, இல்லை புது கட்சி தொடங்குறாங்க அப்படின்னா அப்போ இந்த கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்றது பொருந்தாது, அவங்களுடைய பதவியை பறிக்க முடியாது. இதனாலதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராகவ் சதா இருக்காரு இல்லையா, சந்தீப் பதக், அசோக் மிட்டல், இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஹர்பஜன் சிங், அதை தாண்டி வந்துட்டு சுவாதி மாலிவால் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே ஆம் ஆத்மியில வந்து விலகிருக்காங்க. இவங்க 3 பேரும் வந்துட்டு முதல்ல இணைஞ்சிட்டாலும் பின்னாடி வந்துட்டு இன்னும் 4 எம்பிக்கள் இணையறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு ரொம்ப பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு டெல்லியில 10 வருஷம் ஆட்சி அப்படின்றது அரவிந்த் கெஜ்ரிவாலால் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி பஞ்சாப்ல இப்பயுமே சிட்டிங் கவர்மெண்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆம் ஆத்மி தான். ஸோ 2 ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு ஆம் ஆத்மியை கொண்டு போய் சேர்த்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேட்ஸ்ல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராகவ் சதா மாதிரியான பிரில்லியண்டான ஆட்கள், எப்படி சொல்றது, நல்ல எஜுகேட்டடான அரசியல்வாதிகள் கட்சிக்குள்ள இருக்காங்க அப்படின்ற ஒரு தைரியம் இருந்துச்சு. ஆனா இப்ப இவங்களே வந்துட்டு எம்பிக்களா இருக்கக்கூடியவங்களே பாஜக ஐக்கியமா இருக்கிறது அப்படின்றது நம்பிக்கை துரோகமா ஆம் ஆத்மி சார்பில் பார்க்கப்படுது. எங்களுக்கான மரியாதையை கொடுக்கல, அதனால நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிக்களும் அவங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்றாங்க. எது எப்படியா இருந்தாலும் உட்கட்சிக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இத்தனை வருஷமா பல விரிசல்கள், பல கோஷ்டி மோதல்கள் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் இப்ப அப்பட்டமா வெளிப்படையா வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதன் மூலியமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்றத்துல ஆம் ஆத்மி எம்பிக்களுடைய எண்ணிக்கை கணிசமா குறையுது, பாஜகவினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை கணிசமா அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பாஜகவினுடைய ஒரு மாஸ்டர் மூவ் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ராகவ் சதாவினுடைய இந்த முடிவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாஜகவில் போய் அவர் சேர்ந்திருக்கிறது அவருடைய எதிர்கால அரசியலுக்கு நல்லதா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கலாம். பை.